ஹலோ, வணக்க நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? நான் தான் வழமை போல தான் உங்கள் மெடோனா. ஒவ்வொரு வீடியோவும் நான் ஒவ்வொரு பிரபல்யங்களை பற்றி தான் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவும் ஒவ்வொரு பிரபல்யம் பற்றியது தான். நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருவீங்க. நான் ஆரை பற்றி சொல்ல போகிறேன்ன்றதை பின்னுக்கு பார்த்துட்டே நீங்கள் பிடித்திருவீர்கள். ஓகே, அதே மாதிரி தான் வெல்கம் டு தமிழ் மீடியா இந்த சேனலோட பேர். நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இவ்வளவு பேர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நானும் உண்மையில் தேர்ந்து தெளித்து சரியான விஷயத்தை தான் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆரை பற்றி என்றா மீனாய் துரைராஜ். மீனா துரைராஜ் இவ என்ற வாழ்க்கை வரலாறு எப்படி அமைந்தது என்றதை பற்றியும் அவன் பிறப்பு இதுகளை பற்றியும் தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இவாண்ட பிறப்பு எப்போ என்று சொல்லி பார்த்தா 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தான் இவ பிறந்தவா. இந்த மீனா குமாரி இவாண்ட அம்மாவும் அப்பாவும் வேறு வேறு மாநிலங்களில் இருந்தால் இருக்குது. அதாவது வந்து அந்த தாய் வந்து ராஜமல்லிகா தான் இவாண்ட அம்மாட பேர். அதுவும் வந்து எங்கேண்டா இந்தியாவில் கேரளாவில் பிறந்தவா தான் இவாண்ட அம்மா. அதே மாதிரி இவாண்ட அப்பா வந்து எங்கே பிறக்கிறாருண்டா ஆந்திரா. அதாவது வந்து கேரளாக்கும் ஆந்திராக்கும் இடையில் மிக்ஸ் பண்ணப்பட்டு பிறந்தவா தான் இந்த மீனா குமாரி. இவ வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பிரபல்யம் அடைந்தவா. அதாவது வந்து ஆரம்ப கால சினிமாவில் இருந்து இந்தியான் சினிமா மட்டும் இந்த மீனா குமாரி ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதாவது வந்து திரை உலகம் என்று சொல்லலாம், சின்ன திரை என்று சொல்லலாம், திரைப்படம் என்று சொல்லலாம், அல்லாட்டி ஸ்டேஜ் என்று சொல்லலாம். எந்த ஒரு வழியிலும் இவ பயணித்து கொண்டு இருக்கிறார் தனது துறையை. சில பேர் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிப்பார்கள், கொஞ்சம் காலம் பிறக்க விட்டு விடுவார்கள். இவ விடாம பயணித்து கொண்டு இருப்பவா தான் இந்த மீனா துரைராஜ். அதாவது வந்து துரைராஜ் என்ற தகப்பன்ற பேர் இடையில மறி பண்ணினவா. அதனால நான் உங்களுக்கு அதை சொல்றேன். எப்ப இவ இந்த சினிமா துறை உலகுக்கு வாராண்டா 1982ஆம் ஆண்டு நெஞ்சங்கள். அதாவது வந்து சிவாஜி கணேசன், அதே மாதிரி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன் சிவாஜி கணேசனை பற்றியும். அவர் உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவற்றின் படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாகத்தான் அவ அறிமுகமாகிறார். பாருங்கள் நேயர்களே, ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்தவா இந்த மட்டும் அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அதில் வந்து ஒரு பிறந்த நாள் காட்சியில், அந்த திரைப்படத்தில் நான் சொல்கிறேன், அந்த நெஞ்சங்கள் படத்தில் ஒரு பிறந்த நாள் காட்சியில் பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு அது பிடித்து போயிட்டு விட்டது என்ற மாதிரி அந்த படம் வந்து தொடருகிறது. அப்படி தொடர்ந்து நிறைய சிவாஜி கணேசன்ல பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்தவா தான் இந்த மீனா குமாரி. அதோட இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடையும் குழந்தை நட்சத்திரமாக தோன்றினவா. அதாவது வந்து எங்கேயோ கேட்ட குரல், அன்புள்ள ரஜினிகாந்த். இதுல மீனா வந்து குழந்தை நட்சத்திரமாக தோன்றினவாதான் இந்த மீனா குமாரி. பாருங்கள் நேயர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கி ஒரு ஹீரோயின், அதாவது வந்து கதாநாயகியாகவும் நடித்தவாதான் இந்த மீனா குமாரி. பாருங்கள் இவ்வளவு டேலண்ட். அதிலும் வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் சொல்லப்படும் என்னென்றால், அந்த முத்து படத்தில் நீங்கள் பார்த்தவர்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் முத்து. அதில் அவ ஹீரோயினா நடித்தவா. இந்த திரைப்படம் ஜப்பான், அதாவது வந்து இப்போ தமிழ் பேசுபவர்கள் இல்லாத ஒரு நாடு ஜப்பான். அந்த ஜப்பானில் கூட அதிக அளவுக்கு இந்த படம் வந்து ஓடினது. வேறு ஒரு மொழி பார்க்கிறவர்கள், ஜப்பான்காரர் கூட பார்த்து ரசித்ததான் இந்த முத்து திரைப்படம். அவ்வளவுக்கு சாதனை படைத்தது முத்து திரைப்படம். சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், மீனா குமாரியாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு குழந்தை நட்சத்திரமாக தோன்றினவா ரஜினிகாந்தோடையே குழந்தை நட்சத்திரமாக நடித்து, அதுக்கு பிறகு அவரோட கதாநாயகியாக நடித்து இந்த மட்டும் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறவா தான் இந்த மீனா குமாரி.
இவ ஒரு குழந்தை நட்சத்திரம் கிடையாது, ஒரு கதாநாயகி கிடையாது, ஒரு சீரியல் என்று பார்க்கிறாது. இவ ஒரு பின்னணி பாடகி. அதாவது 16 வயதிலே என்ற ஆல்பம் வெளியிட்டது. அதுல இவ பின்னணி பாடகியாக இருந்திருக்கின்றா. அதோட மாத்திரமில்லை, அந்த வாய்ஸ், அதாவது அந்த மூவியை நீங்க பார்த்தீங்கன்னா திரைப்படத்துல சில பேர்ட்ட வாய்ஸ் நல்லா இருக்காது. அதுக்காக இன்னொரு ஆளுடைய டப் பண்ணுவார்கள். அப்ப சேரண்ட பொக்கிஷம் படம், அதுல ஜானகிராமனுக்கு இவ ஒரு டப்பிங் குரல் கொடுத்த ஆளாகவும் இருக்கிறார். ஓ நீர்களே பாருங்க, ஒரு 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 எப்படி சொல்லுவது, எல்லா விதத்திலும் அவ டேலண்டாகவே இருக்கிறார். இந்த மட்டும் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த மீனா. இவனோட திருமண வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் 2009ஆம் ஆண்டு வித்யாசாகர், அவர் ஒரு இன்ஜினியர், அவரை இவ திருமணம் முடிக்கின்றார் 2009ஆம் ஆண்டு. அது ஒரு பெரிய அளவில் தான் அந்த திருமணம் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை மகள் தான் பிறக்கிறது, நைனிகா. அந்த மகளுக்கு மீனா மகளின் பேர் இரண்டு அணியர்களை நான் ஒவ்வொருத்தட்ட பேரையும் சொல்லிடலாது, அவர்கள் இன்னாரண்டு எனக்கு தெரியாது. அதனால நான் குறிப்பிடுறேன். என்னென்றால் இப்போ என்னென்னு சொல்கிறேன், முதல் தகப்பன்ற பேராக இருக்கு, முதல் ஒரு மரி பண்ணி இருப்பார்கள், அந்த பேர் போயிடும். இன்னொரு பேர் நான் மீனா அண்டே வைத்துக் கொள்கிறேன். அப்போ மீனாக்கு ஒரு மகள் இருக்கிறது, அவாக்கு நைனிகா. இந்த மகள் அதாவது தெரி என்ற ஒரு திரைப்படம், விஜய், அதாவது தமிழ் நடிகர் விஜய் இந்த படத்துல, தெரி என்ற படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். நேயர்களே, மீனா ஒரு குழந்தை நட்சத்திரமாக சிவாஜி கணேசனுடன் நடித்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதே மாதிரி பாருங்கள், அந்த தொடர்ச்சியாக தொடர்கிறது, அந்த சந்ததி தொடர்கிறது. தனது மகளையும் சினிமாவுக்கு ஊக்குவித்து வித்தவர் தான் இந்த மீனா. அதாவது திரைப்படம், அதுவும் விஜயண்ட பெரிய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பினும், ஆனால் விஜயண்ட திரைப்படத்தில் அவ 2016ஆம் ஆண்டு தான் அந்த படம் திரைப்படம் வெளியான திரைப்படம். அதில் குழந்தை நட்சத்திரமா அவவின் மகள் அறிமுகப்படுத்தப்படுகிறார். பாருங்கள் எவ்வளவு போகஸாக இருக்கிறார்கள் அந்த சினிமா துறையிலே என்று. அவ பெற்ற விருதுகளை பற்றி பார்த்தோம்னா, மீனா ஒரு சரி ஓகே, அவ ஒரு பின்னணி பாடகியா இருக்கிறா, ஒரு டப்பிங்காக இருக்கிறா. அதே மாதிரி அவ பெற்ற விருதுகள் நிறைய. அதாவது என்னால் முடிந்த 1-2 தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நேயர்களே, பெரிய வீடியோவாக போயிடும். அதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக்கி பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லணும். பிலிம்பேர் விருது 3 பெற்றிருக்கிறா. தமிழ்நாட்டில் சிறந்த நடிகை என்று சொல்லி பாராட்டப்பட்டிருக்கிறா. 2 நந்தி விருதுகளை பெற்றிருக்கிறா. மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் உட்பட நிறைய விருதுகளை அவ பெற்றிருக்கிறார். அதாவது 1998ஆம் ஆண்டு கலைமாமணி என்ற ஒரு பட்டமும் அவாவுக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது. நேயர்களே, இத்தனையோ விருதுகள், அதை நான் வாட்சி கொண்டு போனால் பெரிய ஒரு பட்டியலே வந்துவிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். 2 பார்க்கல ஒவ்வொரு படமும் பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். வளமை போலதான் நேயர்களே. என்னென்னா, நீங்கள் நான் பேசிட்டு இருக்கும் பேக்கல கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப். இப்போ முதல் ரெட் கலரில் வரும் யூடியூப்பில், இப்போ பிளாக் கலர்லாம் யூடியூப்பில் வருது. அந்த சப்ஸ்கிரைப்பை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கொண்டிருக்கும். எனக்கு இவ்வளவு பேர் இருக்கணும், என்ன எந்த வீடியோ இவ்வளோ பேர் பார்த்துருக்கிறோம்னு சொல்லிக்கல, எனக்கும் நானும் ஒரு ஹாப்பி அடைவேன், நீங்களும் ஒரு ஹாப்பி அடைவீங்க. வழங்கமையாக போலதான். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.